இந்த வீடியோவில் உள்ளவை பொதுவெளியில் பகிரப்பட்டவை மட்டுமே. கருத்துக்களுக்கும் கலாட்டா தமிழனுக்கும் நேரடி சம்பந்தமில்லை. இது பொழுதுபோக்கு நோக்கம் மட்டுமே கொண்டது. பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. பாவா மொட்டை கால அகட்டி வச்சிருந்தாரு. அண்டர்வேர்ல ஒரு ஆட்டோ பாம்பை சொரிய விட்டுருப்பான். நீ வேணா பாரு, இந்த வீடு வெடிக்கும்ன்ற. வெடிக்காதுன்ற. வெடிக்கும்ன்ற. வெடிக்காது. வெடிக்கும். வெடிக்காது. எங்க போடுறது? அதான் கீழே இவ்வளவு பெரிய ஆஸ்ட்ரே இருக்குதே. തമിഴ്നാട് മുഖ്യമന്ത്രി ജോസഫ് വിജയ്ക്കെതിരെ ഉദയനിധി സ്റ്റാലിൻ ടി.വി.കെ സർക്കാരിനെ വിമർശിച്ചവനല്ല, കാവേരിയിൽ വെള്ളം വന്നില്ലെന്ന് പറഞ്ഞവനാണ് തന്നെ അറസ്റ്റ് ചെയ്തത്. മുഖ്യമന്ത്രി ആരെന്ന് വിജയ്ക്ക് പോലും അറിയില്ലെന്നും ഡമ്മി മുഖ്യമന്ത്രിയാണ് വിജയ് എന്നും ഉദയനിധി പറഞ്ഞു. எனவே அதை நிச்சயமாக சரி செய்து ஒற்றுமையோடு நாம் அத்தனை பேரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அரசு மக்கள் விரோத அரசு வீட்டுக்கு அனுப்பும் வரை மீண்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சராக அந்த நாற்காலில் எனக்கு நெஞ்சிலே புண்படாமல் பின்னால் புண்பட்டு விட்டது என்று அவர் சொல்லியிருக்காரு. அரெஸ்ட் பண்ண வரும்போது நான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன்ட்டு. பரவாயில்ல, 2 மணி நேரமா டாய்லெட்ல இருந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற ஒரே தலைவர் நம்ம உதயநிதி தான். கேளுங்கப்பா சார், நீங்க வெறும் தாசா இல்ல லார்ட் லபக் தாசா? விஜய் மாத்தி பேசுறத பார்க்கலாமா? நம்ம உதய் சார் மாத்தி பேசுறாரு. நான் உடனே யோசிச்சு பார்த்தேன், இது என்ன அப்படி பேசிட்டேன்? தம்பி முதலமைச்சர், வெக்கங்கெட்ட அரசு, கேடு கெட்ட அரசு, யாருக்கும் துப்பு இல்ல, தைரியம் இல்ல, இதெல்லாம் சொன்னேன். இதுக்கெல்லாம் எந்த ரியாக்ஷனும் இல்ல. எதுவுமே நான் சொல்லல. காவேரியில தண்ணி வரணும்னு சொன்னேன். ஆமா சார், எந்த ரியாக்ஷனும் இல்ல. நீங்க தேவையில்லாததெல்லாம் பேசுறீங்க. அதெல்லாம் ரியாக்ட் பண்ணியிருந்தா வேலைக்காகுமா? அதே இல்லாம அவர் மக்களுக்காக நீங்க என்ன வேணா பேசுங்க, என்னை எவ்வளவு வேணா தளர்த்து பேசுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் மக்களுக்காக வந்தேன். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. என்னோட டார்கெட் என்ன, என்னோட வேலை என்ன, அதை நான் சிறப்பா பண்ணணும்னு அவர் பாட்டுட்டு அவரோட குறிக்கோளை நோக்கி அவர் பாட்டுட்டு போயிட்டு தான் இருக்காரு. ஆனா நீங்க தப்பா ஒரு விஷயத்த பேசுனீங்க. அந்த விஷயத்த பேசிட்டு திரும்பவும் தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குறீங்க பாத்தீங்களா? ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பார்த்துட்டு இருந்துச்சு. நீங்க காவேரியோ யாரையோ வச்சு கம்பேர் பண்ணீங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ வாய்க்கு ஊசாம இல்ல அப்படி நான் பேசலன்னு சொன்னா அதெல்லாம் நியாயமா? இப்படி ஒட்டுமொத்த பெண்களையும் அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நீங்க ஒரு ஏஜோ போட்டீங்கன்னா அதை பார்த்துட்டு தமிழ் மக்களும் சும்மா இருப்போமா? தமிழ் பெண்களும் சும்மா இருக்கணுமா? அரசும் சும்மா இருக்கணுமா? போகும்போது நானு சேகர் பாபு அவர்கள், திரு சரவணன் ஒரு ஜாலியா ட்ரிப் போற மாதிரி தான் போனோம். அது போற வழியெல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகள் கரெக்டா என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருந்தேன். காஃபி, டீ, ஜூஸ் எல்லாம் எங்களுக்கு இல்ல, எந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் சேர்த்துதான். அவரு என்ன சொல்றாருன்னா, அவரு ட்ரிப்பு போன மாதிரி போனாரா? அது எதனாலன்னு உங்களுக்கு புரியுதா மக்களே? இது யாரோட கவனக்குறைவு? அதிகாரிகளோட கவனக்குறைவுங்க. உள்ள பிக்னிக் போற மாதிரி சேகர் பாபு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் உள்ள ஏத்தனா நியாயமா? இதெல்லாம் சரி. ஒரு சாதாரண மக்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில போயிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி போகும்போதோ அவங்க குடும்பத்தார் உள்ள ஏத்த சொன்னா நீங்க விடுவீங்களா? அப்ப ஏன் அதிகாரிகள் எல்லாம் விட்டாங்க? ஏன் விட்டாங்க தெரியுமா? பயம். வேதநாயகனா பயம் சொல்ற மாதிரி திமுகனா பயம். அன்பார்ச்சுனேட்லி அடுத்த ஆட்சியில இவங்க வந்துட்டாங்கன்னா இவங்களோட சீட்டை தக்க வச்சுக்கணும்ல. இல்லன்னா அடுத்த ஆட்சியில இவங்க திமுக சும்மா கிடையாதுங்க, வச்சு செஞ்சு விட்டுருவாங்க இவங்க. அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயம் தான் இப்ப ட்ரிப்பா அவங்களுக்கு மாறிடுச்சு. அந்த டிராவல் விஜய் அண்ணா தான் இதுக்கு ஒரு சரியான ஆக்ஷன் எடுக்கணும். இப்படி அதிகாரிகள் எல்லாம் பயந்துட்டு அவங்க இஷ்டப்படி பண்ணா எப்படின்னா, நீங்க சாட்டை எடுத்து உங்க வேலையை ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி லெத்தாஜிக்கா இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். டிஸ்மிஸ் பண்ணுங்க, வேலையை விட்டு தூக்குங்க. அப்பதான் அவங்களுக்கு அவங்களோட வேலை என்னன்னு தெரிஞ்சுட்டு கரெக்டா அவங்களால பண்ண முடியும். அவங்களுக்கு உங்க மேல பயம் இல்லைன்னு நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு இன்னமும் திமுக மேலதான் பயம், உங்க மேல இன்னும் பயம் இல்லை. நீங்க ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்களே, அதனாலதான் அவங்க பயப்படாம அவங்க அவங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. திமுக ஆதரவா பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? நீங்க செய்யணும்னா இந்த ஆட்சியிலேயே உங்களால உங்க சீட்ல உட்கார முடியாது. அந்த பயத்தை நீங்க ஏற்படுத்தினாதான் இந்த மாதிரி அதிகாரிங்க லெத்தாஜிக்கா இருக்க மாட்டாங்க. சிஎம் சார் கிட்ட ஒரு வேண்டுகோள், இன்னமும் நீங்க சாஃப்டா இந்த அதிகாரிங்க கிட்ட இல்லாம ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா உங்களை பார்த்து நடுநடுங்கிற பெரிய பாஸா நீங்க மாறுறத நாங்க எல்லாரும் பார்க்கணும். பாய். மக்களுடைய அன்பை பெறணும்னா ஆக்கப்பூர்வமான அரசியலில் ஈடுபடணும் அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஆபாச தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவங்களுக்கு எதில் கோஆர்டினேஷன் இருக்கோ இல்லையோ இதில் கரெக்டாக கோஆர்டினேஷன் இருக்குது. ஸோ எனக்கு சம்டைம்ஸ் என்ன தோணுதுன்னா, இன்னும் நல்லா அம்பலப்படுங்க அப்படின்னே திரு விஜய் நிறைய பாயிண்ட்ஸை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அப்படின்னு. பாசிபிள், நீங்கள் சொல்வதை நான் மறுக்கவில்லை. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு நினைவிருக்கும். எப்போதெல்லாம் திமுகவின் ஆபாச நடத்தை குறித்து விவாதம் வருகிறதோ அப்போதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், திமுகவோட டிஎன்ஏவில் ஆபாசம் இருக்கிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன். திமுக கருவின் குற்றம், திமுக தோன்றியதே குற்றம். கம்பரசம் கதையெல்லாம் நான் பலமுறை சொல்லிட்டேன், நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. அப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் கோட்டை கொத்தளத்தில்
நின்று கொண்டு ஊழலை ஒழிப்பதே என் தலையாய பணி என்று சொல்லும்போது கண்ணில் மிளகாய் பொடி தூவிய உணர்வு திமுகவினருக்கு ஏற்படுமா ஏற்படாதா? இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? ஆபாச தாக்குதல். வேற என்ன தெரியும் உங்களுக்கு? ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்வது திமுகவின் அடிப்படையை கேள்விக்கு உள்ளாக்குகிறதா இல்லையா? அவர் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லும்போதே கெதக்குன்னு இருக்குமா இருக்காதா? கவுன்சிலர்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும். பட் ஒரு எதிர்க்கட்சியா மக்களுடைய அன்பை திரும்ப பெறுறதுல அவங்க முனைப்பு காட்டாம இதை பண்ணாங்கன்னா மக்கள் ஆதரிப்பாங்களா சார்? இதை பண்ணாங்கன்னா மக்கள் ஐயோ ஆமாயா அப்படின்னு விஜய் வெறுத்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். இந்த சர்ச்சைகள் எல்லாம் நடந்த பிறகுதான் மக்கள் விஜயை முதலமைச்சராக்கினார்கள் என்பதை திமுகவினர் என்னையா அது அப்படியே இருக்கு. அதாவது தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது உதயநிதி சப்போர்ட்லயும் ரஜினி சார் சப்போர்ட்லயும் கட்சி ஆரம்பிக்க நிறைய பேர் சொன்னாங்க. அப்ப யாருமே நம்பல. ஆனா இப்ப ரஜினி சாரு திரைப்படத்துறையில 51 ஆண்டுகள் கறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மன் படக்குழு கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க. அந்த கேக் சிம்பிள் பாத்தீங்கன்னா தனுஷ் ஒரு கட்சி சிம்பிள். தனுஷ் ஒரு கட்சி சிம்பிள் என்ன பாத்தீங்கன்னா ஸ்டார் இருக்கும். இவர் யாரும் சூப்பர் ஸ்டார். அதை அப்படி மேட்ச் பண்ணி லிங்க் பண்ற மாதிரி பண்ணாம பண்ணி கேக் வெட்டி இருக்காங்க. என்னையா நடக்குது இங்க? ஏற்கனவே ஒருத்தர் சொன்னாரு தனுஷ் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது இந்த உதயநிதியாலதான் அப்படின்னு. சப்போர்ட் ரஜினி சார் வேற. ரஜினி சார் சப்போர்ட்டும் உதயநிதி சப்போர்ட்டும் ரெண்டுமே இருக்கிறதுனால கட்சி பேரை நீங்க உதய ஜின்னி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவங்க ரெண்டு ஒரு சப்போர்ட்ல நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லாம மக்கள் சொல்றீங்க. என்னவோ சூரியனை பார்த்து கண்ணு கூசுதா சிஎம் சார்? சூரியனை பார்த்து கண்ணு கூசுதா? இனிமேதான் உங்களுக்கு கூசும். இந்த மாதிரி சூரியனோட பவர் என்னன்னு பார்த்தீங்க. கருப்பு சோப்பு கொடி பறக்கலன்னா நீங்க மூவர்ண கொடி ஏத்திட்டீங்களா? அப்படி இருந்தும் கருப்பு சட்டை போட்டவனா உள்ளுக்குள்ள விடல. ஏன்னா அவங்கள பயம். கருப்பு சட்டை போட்டவங்களை பார்த்தாவே உங்களுக்கு பயம். என்ன எனக்கும் சம்மந்தம் இல்லாம பேசுங்க, அப்புறம் மரியாதை இல்லாம இப்ப கருப்பு கோட்டை போட்டான் கொடி ஏற்றினா நான் வந்துட்டு போய் கேட்கறது அப்படின்ட்டு மரியாதை இல்லாமல் பேசுறாங்க. கொத்தடி மீன் கண்டென்ட் எதுவும் கிடைக்காம சம்மந்தம் இல்லாம பேசுங்க. டேய் சூரியனை யாரு பார்த்தாலும் கண்ணு கூசாதான்டா செய்யணும். டேய் என்னடா சம்மந்தமே இல்லாம பேசுவீங்க நீங்க? மரியாதை இல்லாம வேற பேசுவீங்க. உங்களுக்கு எப்படி மரியாதை தெரியும்? அங்கே 75 ரொம்ப சீனியர் பாலிட்டிஷியன் ஆர்எஸ் பாரதி ஒரு மாதிரி பேசுறாரு, உதயநிதி ஒரு மாதிரி பேசுறாரு. அவங்களோட தொண்டர்கள் நீங்க எப்படி பேசுவீங்க? அப்படிதான் கீழ்த்தரமா தான் பேசுவீங்க. ரொம்ப வசதா போயிட்டு இருக்காங்க மக்களே. ரொம்ப அதுவும் சம்மந்தமே இல்லாம பேசுங்கிறாங்க. நீங்க யாரா ஃபர்ஸ்ட்? ஆமா உங்களுக்கு கண்ணு தெரியாதுல்ல ஃபர்ஸ்ட். அதனாலதான் நீங்க அந்த கருப்பு கண்ணாடி போட்டு சுப்பிங்க ஏரியா ஃபுல்லா. இப்பதான் தெரிய வருது. குறிப்பா ஜென்சி இளைஞர்கள், இந்த ஜென்சி இளைஞர்களை பார்த்து இந்த அரசு பயப்படுது. அதனாலதான் அவங்களை குறி வச்சு தூக்குறாங்க. யாரு இவனுங்களை பார்த்தா? பிரெக்னென்ட் லேடி, வயசானவங்க, இந்த ஃபைட்டை பார்க்காதீங்கன்னு சொல்லி ஒருத்தன் அடி வாங்குவானே அந்த மாதிரி இரானுங்க எல்லாம். ஆனா அவனுங்களை பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் பயம்தான். நாங்க பங்கமா கலாய்ச்சி உங்களை மாதிரி பால் டாயில் குஷ்டானுங்க வச்சுக்கோ. ஐயோ எங்களால கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய முடியாது சாமி. ஒரு போஸ்ட் பார்த்தேன். அது என்னன்னு சொல்லி நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனா இப்படியாகவும் உங்களுக்கு இதுல ஸ்டேஜ் போட்டு நம்ம விஜய் இவர் திட்டிட்டு வேற இருக்காராமா. குறிப்பா ஜென்சி இளைஞர்கள், இந்த ஜென்சி இளைஞர்களை பார்த்து இந்த அரசு பயப்படுது. அதனாலதான் அவங்களை குறி வச்சு தூக்குறாங்க. அஜய் மோனே, இவன் அஜய் உங்க ஒப்போ அஜய். ஏய் அஜய் மாரி பேசாத சொல்லிட்டேன். அஜய் அஜய் என்ன பண்ணா? அஜய் அவன்தான் அஜய். இது அஜய், அது அஜய். அஜய் அவன் தான் அஜய். அஜய் அஜய் அங்க போ. அதான் அஜய் இல்ல அதான் அஜய். அஜய் 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 அங்க போ. இந்த சீன் இன்னொரு வாட்டி போடும்பா. இப்போ என்ன நடந்தது புரியல. கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னுறா வாழ்க்கை சம்மன்னா இருக்கு. உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம்